ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை ஓடும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை இந்த வீடியோவில் உழவார பணியை பற்றி தான் பார்க்க போகிறோம். உழவார பணினாலே பாதி பேருக்கு என்னன்னு தெரியல. உழவார பணினா கோவிலில் செய்கிற தொண்டுங்க. நிலைப்பர் கோவிலில் வந்துட்டு மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை உழவார பணி நடக்கும். கோவிலில் சுத்தம் செய்கிறது, சரிங்களா? அதுதான் உழவார பணி. நிறைய பேர் கூப்பிட்டா சொல்லுவாங்க, ஐயோ எங்களால் வீட்டிலேயே தேய்க்க முடியலங்க விளக்கெல்லாம், கோவிலில் எங்கே செய்கிறது அப்படின்னுட்டு. ஆனால் அந்த உழவார பணியோட மகத்துவம் தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம செய்வோம். ஒரு வேலையவே எல்லாருக்குமே அப்படியே கொடுக்கறதில்ல. ஒருத்தவங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விளக்கு தேய்க்கிறாங்க அப்படின்னா ஒருத்தவங்க அதை கழுவாங்க, ஒருத்தவங்க அந்த இடத்துல 4 பேர் சேர்ந்து ஒரு இடம் பெருக்குவாங்க அப்படின்னு ஒரு சின்னதாக தான் இருக்கும். ரொம்ப ஒரு எஃபர்ட் எடுத்துலாம் கொடுக்கவும் மாட்டாங்க. நல்லா ஃப்ரீயாக மைண்டும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல போய் நம்ம வேலை செய்யலாம். ஒரு 10:30 11 மணிக்கிட்ட காஃபி இதெல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் 2 மணிக்கு சாப்பாடு போட்டு தான் அனுப்புவாங்க, சரிங்களா? அதான் உழவார பணி செஞ்சால் என்ன பலன் அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறேன். அதோட சிறப்பு. ஒரு செல்வந்தர், அதாவது ஒரு அம்மா நிறைய நகை போட்டுட்டு ரோட்டில் போகிறாங்க. அந்த அம்மாவை தொடர்ந்து திருடன் பின்னாடியே போகிறான். ஏன்? நகையை அபகரிக்கிறதுக்கு, நகையை அபகரிக்கிறதுக்கு. அந்த அம்மா கோவிலுள்ளே போயிட்டாங்க. அவனும் கோவிலுக்குள்ளே போகிறான். எப்படி அங்கே நிறைய கூட்டம் இருக்கும், எப்படியாவது நகையை பறிக்கலாம் அப்படின்னு திருடனும் கோவிலுக்குள்ளே போகிறான். அந்த அம்மா சாமி கும்பிட்டு முடித்துட்டு உழவார பணி செய்கிறத பார்த்துட்டு அந்த அம்மாவும் உழவார செய்ய தொடங்குறாங்க. அவனும் கோவிலில் போயிட்டு என்ன செய்வான்? உழவார பணி தான் செய்யணும், அப்போ தானே நகை பறிக்க முடியும். அதனால் அவனும் உழவார பணி செய்ய தொடங்கினான். அவன் செய்த கர்ம வினப்படி அவன் ஜாதகத்தில் எப்படி செத்து போகணுன்னு இருந்துச்சு? கல் மண்டபம் இடிந்து அவன் தலையில் விழணும்னு இருந்துச்சு. நரகத்தில் அவன் திருடினால அந்த திருடிய கையை துண்டாக வெட்டணும்னு இருந்தது. உழவாரம் செய்ததுனால அவனுக்கு என்ன நடந்தது தெரியுமா? ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, ஒரு பாம்பு ஒன்று அவனை கொத்தியது. அதில் அவன் உயிர் பிரிந்தது. உடனே அங்கு பூதகணம் வந்தது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அங்கே சிவகணமும் வந்தது. பூதகணம் கேட்டது, அவன் நிறைய பாவம் செய்துள்ளான், ஏன் நீங்கள் வந்தீங்க? உழவாரம் செய்கிற இடத்துல கூட எப்படியாவது நகையை பறிக்கலான்ற அப்போ கூட அவன் பாவம் செய்கிறதானே செஞ்சான், ஏன் வந்தீங்கன்னு கேட்குறது பூதகணம். அதற்கு சிவபெருமான் என்ன சொன்னார் தெரியுமா? இல்லை, அவன் என் கோவிலில் புல் பிடுங்கினா, மரம் வெட்டுனா, ஆட்கள் போக வர்றதுக்கு மரக்கிளைகள் தடையாக உள்ளதை வெட்டுனா அப்படின்னுட்டு எல்லோரும் கூட சேர்ந்து கல் சுமந்தான். அதனால் அவன் செய்த கர்ம வினை எல்லாம் கரைந்து விட்டன என்று சொல்லிவிட்டு கைலாயத்திற்கே கூப்பிட்டு போயிட்டான். உணராமல் செய்த ஒரு நாள் உழவார பணிக்கே இவ்வளவு மகத்துவம்னா நாமும் கண்டிப்பாக உழவார பனி கோவில் செய்வோமே. இதுலேருந்து கண்டிப்பாக எல்லோரும் எந்த கோவிலில் ஒரு உதவின்னு கூப்பிட்டாங்களோ க்ளீன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எல்லோரும் இதுலேருந்து போங்க. நம்மும் கோவிலை சுத்தமாக வச்சுருப்போம். நன்றி, வணக்கம்.